திரு பொங்கலூர் மணிகண்டன் சார், எல்லாருக்குமே தெரியும் திரு ஜெயக்குமார் பேசும்போது என்னுடைய தோல்விக்கு, ராயபுரத்தில் என்னுடைய தோல்விக்கு காரணம் பாஜக கூட்டணி அமைச்சதுதான். 40,000 இருந்து இப்ப நாங்க -40,000 இருந்து தொடங்கணும் பாஜக கூட்டணி அமைச்சதுனால அப்படின்னு சொன்னார். சிறுபான்மை வாக்குகள்லாம் வரல அப்படின்னு சொன்னார். அப்போ தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததால் தமிழ்நாட்டில் சிறுபான்மையின வாக்குகள்லாம் கிடைக்காது, தலித் வாக்குகள்லாம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில அதன் தொடர்ச்சியாக இந்த SIR சார் மூலமாக இப்படிப்பட்ட வாக்குகளை நீக்கிவிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர பாக்குறாங்க அப்படிங்கிறதும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலுமே திமுக ஒன்றை வாடிக்கையாக வைத்துக் கொண்டு சிறுபான்மை கிடைக்காது, சிறுபான்மை. அப்போ என்ன நோக்கம்? அப்ப சிறுபான்மை பெறுவதற்காக தான் நீங்க ஆட போறீங்களா? அப்போ அது அர்த்தமா இல்லைங்களா? அப்ப நீங்க பிஜேபியோட எப்பவுமே தொடர்பு வச்சுக்கிட்டே இல்ல, பிஜேபி சொல்லவே இல்லை. நீங்க திரும்ப திரும்ப 3 காரி மாறி போனா 4 இதெல்லாம் என்ன விமர்சனம் கேட்கறாங்க? இது தமிழ்நாடு அரசியல் அவசியமா? திரு கருணாநிதி மாதிரி 4 வீடு தாண்டி அதிமுக போகல. கருணாசன் சொன்ன வனவாசம் படிச்சு பாருங்க, தெரியும். கருணாநிதி தெரியும். 3 வீடு 3 காரி தவறாது. அவங்க திமுக இது போல விமர்சனங்களை தொடர்ந்து தவறா வச்சாங்கன்னா பதிலடி வேற மாதிரி இருக்கு. நாகரிகம் பத்தி எனக்கு தெரியுங்க. நானும் கிராமத்துல தொங்குமண்டல பார்த்தவங்க. ஆனால் தவறா பேசினா திருப்பி பல முறை பேசியது பழக்கமே. நான் சொல்றேன் திமுக குறிப்பிட்டு பேசுறேன் 505 சார் ஜெயக்குமார் சொல்லு சார். நான் சொல்றது என்னுடைய சிறுபான்மையின வாக்குகள் எல்லாம் பாஜக செய்தனால வரலங்கிற அவரு தான் சொல்றாரு. கடந்த காலத்துல இது போன்ற கூட்டணியை அமைச்சு மாறி மாறி திமுக பேசலையா? காங்கிரஸ் கட்சியோட முரணா பேசலையா? காங்கிரஸ் பூங்கோட அளிப்பு பேசணும் கூட இல்லையா? திரு வைகோ திமுக ஒழிப்பேன்னு சொன்னா இல்லையா? இல்ல அது மறுக்க முடியாது. கூட்டணி விடுங்க. சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காம போனதுக்கு பாஜக சேர்ந்துதான் காரணம் திரு ஜெயக்குமார் சொன்னார் இல்லையா? அந்த வாக்குகள் பத்தி கூட நான் பேசுறேன். கூட்டணி விடுங்க சார். நீங்க பாஜக சிறுபான்மை வாக்குகள் அவரு சொல்றாருல. இங்க பாருங்க அந்த தேர்தலில் அரசியல்ல நேற்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு பொருந்தாது. அங்க மூத்த பத்திரிகா ஐயா இருக்காங்க, சுருளி ஐயா இருக்காங்க, அவங்க சரி. அரசியல் போன வருஷம் பேசி ஒப்பிட்டீங்கன்னா தொடர்ந்து திமுக நிறைய சொல்லுவாங்க. கூட்டணியை யாருமே அமைக்க முடியாது, யாரும் பேசிக்க முடியாது. முதல்ல அந்த அளவுக்கு விமர்சனங்களை எல்லை கடந்து பேசிட்டாங்க. அப்போ இதுவெல்லாம் அதாவது இந்த சூழ்நிலையில் 26 திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சிறுபான்மை மக்களும் விரும்புறாங்க. ஏன்னா கடந்த காலத்துல வெறும் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு சொல்லிக்கொண்டு அந்த மக்களை ஏமாற்றிய திமுக. எனவே அந்த திமுகவை எந்த மோடியை காட்டி, எந்த பிஜேபி காட்டி இப்ப பொய் பிரச்சாரம் பண்ணீங்களோ, பொய் பிரச்சாரம் செய்து விட்டு சிறுபான்மைக்கு என்ன பண்ணீங்க? நீங்க என்ன சிறுபான்மை பண்ணீங்க? இப்போ ஒரு 10 காலம் சொல்லுவாங்களா? எல்லாமே மோசடி. எனவே அந்த சிறுபான்மை மக்களும் சேர்ந்து அதிமுக இணைந்து கொண்டு திமுகவை தோற்கடிப்போம் என்று நிலையிருக்கிற போது அதிமுக ஏற்று வரவேற்கிறது. இப்ப நீங்க பிஜேபியோட சேர்ந்ததே தவறு சொன்னா RSS, பிஜேபிய, மோடிய, வாஜ்பாய, அத்வானிய, ஒட்டுமொத்த கட்சியை நியாயப்படுத்தி முரசொலி எழுதியது கருணாநிதி. நான் வேணா காட்டுங்களா? அதாவது மக்கள் மத்தியில தவறா பேசுறாங்க, நீங்க போய் விளக்கம் கொடுத்து உறுதிப்படுத்த சொல்லி திமுக சொன்னதே கருணாநிதி. எனவே இது போன்ற தேர்தலுக்காக பேசக்கூடிய அந்த வியூகத்தை எல்லாம் அதிமுக உணர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக 26 ஏமாறாது. 21 இதே மாதிரி கட்டமைப்பு கூட குறைந்த வாக்கில் தான் அதிமுக வெற்றியை பறிகொடுத்தது. இன்றைக்கு 5 ஆண்டு காலம் மிக மோசடியான அதிருப்தி. இப்போ சூடு சொன்ன வெக்கமான இல்லையான்னு சொல்லி கேட்டது உதயநிதியா. அப்போ அவருக்கே திரும்பி மக்கள் கை நோட்டி நீக்கிறாங்க. உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன? நாடு, பணம், கொள்ளை. அவளுக்கு நாடே கிடையாது. முதல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றி கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு மோசடி கும்பல் திமுக கும்பல். அவர்களை விரட்டுவதுதான் சரி என்று எம்ஜிஆர் சொன்னார். அந்த தீய சக்தியை விரட்டுவதுதான் விஜய் கூட எல்லாரும் பேசுறாங்க. விஜய் ஆளுக்கே பேசுறாங்க. விஜய் அதிமுகவுடைய கருத்தை வரவேற்கிறார். எனவே இணைந்து பேசுகிறோம். 26 பாருங்க திமுக கற்பனை எல்லாம் தூள் தூளாகுங்க. சரி, பாப்போம், பொறுத்து பார்க்கலாம்.